the hand of God which came upon Elijah shall come upon you. You will not run after anything, you will run ahead. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். But unto you that fear my name shall the Son of Righteousness arise with healing under his wings, and thou shalt go forth like the calves of the stall. பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகத்தின் கடைசி அதிகாரத்தின் 2ஆம் வசனம், புதிய ஏற்பாட்டுக்கு முன்புள்ள புத்தகத்தின் 4ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆனாலும், ஒரு ஆசீர்வாதமான அற்புதமான ஒரு வசனம். ஆனால் இந்த வசனம் ஆரம்பிக்கிறதே ஒரு ஆனால் போட்டு ஆரம்பிக்கிறது. This is a conjunction. இந்த conjunction என்று சொல்லுகிறவருடைய அர்த்தம், the conjunction என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையுடைய அர்த்தம், there is something in the earlier verse. There is something in the earlier verse. இந்த வசனத்துக்கு முன்னால என்னமோ இருக்குது. அதனால தான் ஆனால் என்ற 2ஆம் வசனம் ஆரம்பிக்கிறது. வாசிப்போம் 1ஆம் வசனத்தை. இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சாபம், அழிவு, இதுதான் முந்தின வசனம். சூளையைப் போல எரிகிற நாள் வருகிறது. அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், அற்புத பெருவிழாவில் கலந்து கொள்ளுகிற உங்களுக்கு அந்த முதல் வசனம் இல்லை, 2ஆம் வசனம் தான் உங்களுக்கு. இப்ப புரியுதா? ஆனாலும் the conjunction. Previously there is a shock, there is a curse, there is a destruction. ஒரு அழிவு, ஒரு நிந்தை, ஒரு அவமானம், ஒரு வேதனை, ஒரு சாபம் முன்னாடி. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஐயா, அம்மா, சகோதரனே, சகோதரியே, வாலிபனே, கன்னிகையே, இந்த இடத்திலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அற்புத பெருவிழாவுக்கு வந்திருக்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, அழிகிற கூட்டம் ஒன்று இருக்கிறது. அக்கிரமக்காரர்கள்
ஊழியக்காரர்களின் கூட்டம் ஒன்று இருக்கிறது. அந்த கூட்டத்தின் நடுவில் உனக்கு கடவுள் கொடுக்கிற பேர் என்ன தெரியுமா? ஆனால். நீ யாரு? நீ யாரு? இன்னைக்கு ஜான் சாலமோன் உங்களுக்கு கொடுக்கிற புதிய பேர் என்ன தெரியுமா? ஆனால். புது பேர் கொடுக்கலான்னு பைபிள்ல போடுது. நான் நினைக்கிறேன் ஏசாயா 62:2 நினைக்கிறேன், அவர் வாய் சொல்லும் புது நாமத்தினாலே நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கிற பேர் என்ன தெரியுமா? சொல்லுங்க, உங்க பேர் என்ன? உங்க ஆபீஸ்ல, உங்க ஃபேக்டரியில, உங்க ஸ்கூல்ல, உங்க காலேஜ்ல, உங்க காலனியில, உங்க சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கொலைக்காரர்கள் நடுவிலே நான் ஒரு வேசித்தனம் உச்சாரம் பண்ணுகிற கூட்டத்தின் நடுவிலே நான், சத்தமா சொல்லுங்க, பொய்க்கணக்கு, திருடு, கொள்ளை கூட்டத்தின் நடுவிலே நான் ஒரு ஆண். அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள் நிறைந்திருக்கிற கூட்டத்தில் நான் களியாட்டங்கள், சூதாட்டங்கள், குடி, வெறி இவைகள் நிறைந்திருக்கிற கூட்டத்தின் நடுவிலே நான் ஒரு ஆனால இல்லையா? You have to make a difference. Come on, ladies and gentlemen, we are not one among many. லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்களே, குடித்து, வெறித்து, விபச்சாரம் பண்ணி, பொய் கணக்கு எழுதி, திருடி, பொய் சொல்லி, சூதாடி, கொலை செய்து, கொள்ளையடித்து, மற்றவன் பெயரை நாசமாக்கி அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறானே, அவன் நடுவிலே ஆண்டவர் உன்னை ஆனால் என்று வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அவங்கள நீ ஒருத்தன் அல்ல. யோவான் 8ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே இப்படி எழுதுகிறது வேதம். இயேசு ஒலிவமலைக்கு போனார். இயேசு ஒலிவமலைக்கு போனார். போதும். அதுக்கு முந்தின வசனம் வாசிப்பா. பின்பு அவரவர் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். பின்பு அவரவர் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். ஒரு நாள் சாயந்தரம் வந்துடுச்சு, ஊழியம் முடிஞ்சது, அவரவர் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். அடுத்த வசனம், இயேசு ஒலிவமலைக்கு போனார். கொஞ்சம் தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல தப்பு. பின்பு அவரவர் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். 7ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம். 8ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம், இயேசு ஒலிவமலைக்கு போனார் அல்ல. இந்த பிரசங்கத்தை நான் ஒரு அந்த 8ஆம் அதிகாரத்துக்கு ஒரு பிரசங்கம் ஆயத்தம் பண்ணேன். அதை பிரசங்கம் ஆயத்தம் பண்ணி கொடுக்கும்போது நான் கேரளாவில் இருந்தேன். நான் கேரளாவில் இருக்கும்போது என்னுடைய ரூமுக்குள்ளே ஒருவர் வந்தார். அவருடைய பெயர் பால் சுதாகர், டாக்டர் பால் சுதாகர். டாக்டர் ராதாகிருஷ்ணன், இந்தியாவுடைய 2வது ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர். இவர் போய் கேட்டிருக்கார், டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஜி, நீங்க தான் எனக்கு குருவாயிருக்கணும்னு கேட்டிருக்கிறார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னாரா, உனக்கு குருவாயிருக்கிற தகுதி எனக்கு இல்லப்பானா, அப்ப எனக்கு ஒரு குருவை அறிமுகம் செய்து வையுங்கள் என்று கேட்டிருக்கிறார். சுதாகர், அவருடைய முதல் பெயர் சுதாகர், பழைய பெயர் கே கிருஷ்ணமேனனுடைய அண்ணன் மகன். கே கிருஷ்ணமேனனுடைய அண்ணன் மகன். அப்போ நீங்க குருவா இல்லைன்னா எனக்கு ஒரு குருவை அறிமுகம் செய்து வையுங்கள் என்று சொன்னாராம். அப்போது இவர் சொன்னாராம், இந்த உலகத்தில் உனக்கு ஒரு குருவும் நான் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. There is only one guru, Guru of Gurus, the greatest Guru, Jesus Christ என்று டாக்டர் ராதாகிருஷ்ணன், இந்தியாவுடைய 2வது ஜனாதிபதி, மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜில் ப்ரொஃபஸர் ஆயிருக்கும் போது சொன்னார். இதை கேட்டுட்டு அந்த சுதாகர், கே மேனனுடைய அந்த சுதாகர் பைபிள் சொசைட்டிக்கு போய் பைபிள் வாங்கி படித்து பிரசங்கியார் ஆகிவிட்டார். ஒரு கிரேட் தியாலஜி. உலகத்தின் பல நாடுகளிலே, பல பைபிள் காலேஜிலே விசிட்டிங் ப்ரொஃபஸராக மாறிவிட்டார். என்னுடைய நண்பர் என்னுடைய அறைக்குள்ளே வந்தார். அவர்கிட்ட கேட்டேன், மிஸ்டர் பால் சுதாகர், உங்க கையில் என்ன பைபிள் இருக்குன்னு கேட்டேன். மலையாள பைபிள் சொன்னார். எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது, யோவான் 8:1 வாசிங்கன்னு கேட்டேன்.
அவர் மலையாள பைபிள் இப்படி வாசித்தார், இயேசுவோவெங்கில் ஒலிவ மலையிലേക്ക് போய். இயேசுவோவெங்கில் ஒலிவ மலையிലേക്ക്, இயேசு ஒலிவ மலைக்கு போல இயேசுவோவென்றார். இங்கிலீஷ் பைபிள் தான் போட்டிருக்குது, and everyone went unto his own house, but Jesus went unto the Mount of Olives. அந்த பட்டு போட்டு அவன் வீட்டுக்கு போனான், பொண்டாட்டி வீட்டுக்கு போனா, மாமியார் வீட்டுக்கு போனா, எங்கெங்கயோ போனான். ஆனால் என் அப்பன் இயேசுக்கு பேர் என்ன தெரியுமா? ஆனால் ஐயா, யோவான் அவருக்கு 8ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தில் இயேசு கொடுத்திருக்கிற பெயர் ஆனால். அவன் வீட்டுக்கு போனான், ஆனால் இயேசு ஒலிவ மலைக்கு போனார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, அவங்க இடத்துக்கு போலாம், ஆனா நான் இயேசு போன வழியிலே போவேன். I will make a difference. I will make a difference. I will not compromise with others. ஆனாலும் அந்த இயேசு ஒரு ஆனால், நம்ம ஒரு ஆனால், நம்முடைய செயல் ஒரு ஆனால். Hallelujah. That Jesus is, but Bible says I do have a difference to make. நான் அவனம்மா இல்லையா, ஆனா நான், அவன் குடிப்பான், ஆனா நான் குடிக்க மாட்டேன். அவன் பிரார்த்தனை ஹவுஸுக்கு போவான், ஆனா நான் பிரார்த்தனை ஹவுஸுக்கு போக மாட்டேன். அவன் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போவான், ஆனா நான் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போக மாட்டேன். அவன் பொய் கணக்கு எழுதுவான், ஆனா நான் பொய் கணக்கு எழுத மாட்டேன். அவன் லஞ்சம் வாங்குவான், ஆனா நான் லஞ்சம் வாங்க மாட்டேன். அவன் கெட்ட வார்த்தை பேசுவான், ஆனா நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். காரணம், என்னுடைய பேர் என்ன? சத்தமா சொல்லுங்க. வெளியில போய் யாராவது கேட்டா ஆனா சொன்னீங்க பைத்தியம் நினைப்பான். ஆனா அடிக்கடி நீங்க உங்களை பார்த்து சொல்லுங்க, என் பேர் சொல்லுங்களா? அவன் கூட நான் ஒருத்தர் இல்லையா? I am not party with that friend. I am not party with that sinner. அவன் கூட்டத்தில் இருந்த இல்லையா? இயேசு பகல்லாம் இருந்தாரு, அந்த கூட்டத்தில் இருந்தாரு. ஆனா அவன் வீட்டுக்கு போயிட்டான். ஆனால் இயேசுவோ ஒலிவ மலைக்கு போனார். இயேசுவோவெங்கில் ஒலிவ மலையிലേക്ക് போய், but Jesus went unto the Mount of Olives. அதான் 1ஆம் வசனம் நமக்கு சம்பந்தம் இல்லாத வசனம். 2ஆம் வசனம் சொல்லுகிறது ஆனாலும். ஹல்லேலூயா. ஆமாயா. அவனுக்கு சாபம், உனக்கு ஆனால் ஆசீர்வாதம். அவனை அழிப்பேன், ஆனால் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவனை சங்காரம் பண்ணுவேன், உன்னையோ உயிர்ப்பிப்பேன். அவனுக்கு சாபம், உனக்கு ஆசீர்வாதம். ஆனா என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், but unto you that fear my name. அவருடைய நாம் வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷருக்குள்ளாக மனுஷருடைய பாவம் மன்னிக்கப்படும்படிக்கு அதிகாரம் பெற்ற ஒரே ஒரு நாமம், நாமங்கள் எல்லாவற்றுக்கும் மேலான நாமம், பிதாவே மகிமைப்படுத்துகிற அந்த நாமம், மனுக்குலத்துக்கு ரட்சிப்புண்டாக ஏற்படுத்தப்பட்ட ஒரே மார்க்கமாகிய அந்த நாமம் இன்றைக்கு நமக்கு இயேசு. இயேசு என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் பயப்படும். நிறைய பிரசங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால ஒரு 60 பிரசங்கம் பயப்படாதே என்று பழைய ஏற்பாட்டு ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் டிவியில பேசுறேன். இப்ப கூட ஒரு பெரிய ஃபைல் வச்சு நான் பேசுற ஒரு 60 பிரசங்கம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரு 60 பிரசங்கம். பயப்படாதே 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 பயப்படாதே. ஆனா இங்க பயப்படுன்னு வேதம் சொல்லுது. பயப்படாதே என்று இயேசுவும் சொன்னார். கடலின் மேல் நடந்து வருகிறார்,
சீஷர்கள் பார்த்து பயப்படுறாங்க. இயேசு பயப்படாதீர்கள், நான் தான் சொல்றேன். யவீரோட அவனுடைய வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறார். வீட்டில் இருந்து ஆட்கள் வந்து சொல்லுகிறார்கள், உங்களுடைய மகள் மரித்து விட்டாள் என்று. இயேசு திரும்பி பார்த்து பயப்படாதே, விசுவாசம் உள்ளவராயிரு என்று சொல்றார். எத்தனையோ முறை திரும்ப 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 பழைய ஏற்பாடானாலும் சரி, புதிய ஏற்பாடானாலும் சரி, பிதாவானாலும் சரி, குமாரனானாலும் சரி, பயப்படாதே 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 என்று சொல்லுகிறார். ஆனா அது அட்வான்டேஜ் எடுத்துட்டு கடவுளுக்கு கூட பயப்படக்கூடாது நிறைய பேர் நினைக்கிறான். கடவுளுக்கு மாத்திரம்தான் பயம். உன்னுடைய சரீரத்தை மாத்திரம் கொன்று, உன் சரீரத்தை மாத்திரம் கொன்று உன் ஆத்மாவை ஒண்ணும் செய்ய முடியாது இருக்கிறானே, அவனை பத்தி கவலைப்படாத, அவனை பத்தி பயப்படாத. நீ பயப்பட வேண்டியது ஒரே ஒருவர், அவர் நாமத்துக்கு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பயத்தை குறித்து போட்டிருக்கிற உலகத்தில் பிரியமானவனே, நீங்க கர்த்தருக்கு பயந்து பாருங்களேன், வேற எதுக்குமே பயப்பட வேண்டாம். கர்த்தருக்கு பயப்படாமல் இருந்து பாருங்களேன், எல்லாத்துக்கும் பயப்படும். அசைகிற மரத்தின் இலையின் ஓசை உங்களை துரத்தும். ஒரு தவளை கத்துச்சுன்னா நீங்க ஓடுவீங்க. இது ஸ்டேஜ்ல இருந்து கலர் பேப்பர் வந்து விழுந்துச்சுன்னா ஓடுவீங்க. பயம் 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 பயம். இப்போ ஒரு ஃபார்முலா சொல்றேன், கர்த்தருக்கு பயந்து பாருங்க, உலகத்தில் எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. கர்த்தருக்கு பயப்படாம இருந்து பாருங்களேன், உலகத்தில் இருக்கிற அத்தனைக்கு நீங்க பயப்படுவீங்க. இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற ஐயா அம்மா சகோதரனே சகோதரியே, கர்த்தருக்கு பயப்படுங்கள், கர்த்தருக்கு பயப்படுங்கள். நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல். யார் மேல்? நான் ஆண்டவர் ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்க. தெருவில் போறவனெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். நீங்க வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்களேன், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில், என் அப்பன் இயேசுவை அடக்கம் பண்ணி இருக்கிறார்கள் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பினுடைய புதிய தோட்டத்திலிருந்து புதிய கல்லறையில. விடியற் காலையிலே மகதலேனா மரியாளும் யாக்கோபுக்கு யோசேக்கு தாயாகிய மரியாளும் கல்லறையை பார்க்க வருகிறார்கள். வந்தவுடனே பேசுகிறாங்க, ஐயோ இந்த கல்லை நமக்காக யார் புரட்டி தள்ளுவான்? Who will roll this stone away for us? வானத்திலிருந்து தேவதூதன் இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை உருட்டி தள்ளும். தள்ளின உடனே அந்த காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார். காவலாளிகள் பயந்தாயா? டியூட்டி பண்ணிட்டு இருக்கான். காவலாளிகள் பயந்து கீழே விழலாம் செத்தவனை போல. அந்த பெண்கள் பயந்தாங்க போட்டிருக்கான், போடல. ஆனா அடுத்த வருஷம் வாசிப்பா, தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நல்லா கவனி, அது ரொம்ப பெரிய என்ன பாரு, என்ன மாதிரி ஆண்டவருடைய வசனம் என்ன அழகா இருக்கு. பயந்தது அவன். தூதன் யார்கிட்ட பேசுறான்? அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள். நீங்கள் அவன் கிடையாது, அவனுக்கும் பயப்படாதேக்கும் சம்பந்தமே கிடையாது. எவள் தேடி வந்தாளோ, எவள் இயேசுவை கனம் பண்ண வந்தாளோ, எவள் வாசனை திரவியங்கள் எடுத்துக்கொண்டு வந்தாளோ, எவள் பூக்களை எடுத்துக்கொண்டு வந்தாளோ, இயேசுவினுடைய சமூகத்தில் வந்து அழுது புலம்ப வேண்டும் என்று எவள் வந்தாளோ, என் அப்பன் இயேசுவினுடைய சமூகத்தை எவள் தேடினாளோ அவர்களை பார்த்து. தெருவில் போறவங்க இல்லை, உண்மையை சொல்லணும்னா விழுந்து பயந்து விழுந்து கிடக்கிறானே அவனை பார்த்து அல்ல, ஸ்திரீகளை பார்த்து என்ன சொல்றான்? நீங்கள் பயப்படாதிருங்கள். நீங்க ஜெனரலா பயப்படாதீங்கன்னு சொன்னா ஜெனரலா இருக்கு. ஸ்திரீகளை பார்த்து. Our address, Dr. John Solomon, Miracle Ministry International, 2107A 13th Main Road, Anna Nagar, Chennai 600040, India. Email johnsolomon@miracleministry.org.
website www.miracleministry.org. Phone numbers 044-2621-2477, 044-2621-3877.